வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நெத்திலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்தா போதும். அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இல்லை கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்க்குறேன். போதும். இது சிலருக்கு வயிறு வலி வரும். இந்த நெத்திலி மீன் சாப்பிட்டா சிலருக்கு வயிற்று வலி வருது, சிலருக்கு ஒத்துக்கிடும். அதனால் கொஞ்சம் இதில் வெந்தயம் சேர்க்குறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். போதும், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். தோசை கல்லில் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ போட்டு விட்டுலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும், ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுடலாம். இப்போ இது பொரிஞ்சது போதும், எடுத்துடலாம். எல்லாருக்குமே இது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்படி 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக பொரிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த நெத்தலி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கிலோ வாங்கி அதில் ஒரு கைப்பிடி அளவு நான் பொரிக்க எடுத்துட்டு மீதியாக குழம்பு வச்சுருக்கேன். இது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.